ஏமா ஏமா சமைக்கவே இல்லைன்னா உனக்கு மட்டும் எது சாப்பாடு? உனக்கு தான் சமைக்கலன்னு எனக்கு நான் சமைச்சிக்கிட்டேன். என்னம்மா இது புதுசா இருக்கு, உனக்கு எனக்குன்னு பிரிச்சுலாம் பேச ஆரம்பிக்கிற, என்னாச்சு உனக்கு? நேத்து சரக்கு அடிச்சிட்டு வந்து என்ன அடின்னு அடிச்சல, உனக்கு நான் இனிமே சமைக்கவே மாட்டேன். உனக்கு வேணா நீயே சமைச்சு சாப்பிடு. சரக்க போட்டு வந்து அடிச்சனா? ஏமா என்ன பேசாம போற? எனக்கு பேச உங்க அம்மாட்ட கேட்டு வந்து சொல்றேன்னு சொன்ன. எதை பத்தி? உன்னை உண்மையில லவ் பண்றேம்மா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தில்ல. ஓ அதுவா? அதான் உன் வம்சமே கிறுக்கு பையன் வம்சமாமே, அதான் எங்க அம்மா சொல்லுச்சு, அதனாலதான் நான் பேசாம இருந்துகிட்டேன். போப்பா போய் வேலையை பாரு, உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். ஏமா ஏமா என்னாச்சு? எனக்கு அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்கு, நான் மாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ மாசமாலாம் இல்ல, மதியானம் ஒண்ணு செஞ்சிய மஞ்சள் கலர்ல கேசரி, அதை சாப்பிட்டுட்டு நானே 4 வாட்டி வாந்தி எடுத்துட்டேன். இப்பதான் உனக்கு வாந்தியே வருது. அப்பனா நீ கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டுருக்க. ஆமாங்க, டேஸ்ட் பாக்குறதுக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். கொஞ்சோண்டு சாப்பிட்ட உனக்கே இப்படி இருக்கே. ஒரு தட்டு வச்சு கொடுத்து என்ன சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டுட்டு நான் 4-5 வாட்டி வாந்தி எடுத்துட்டேன். எனக்கு எப்படி இருக்கா? போயிடு. இதுக்கப்புறம் நீ சமைக்கிற வேலை வச்சுக்கிட்ட தொலைச்சு கட்டிடுவோம் போ. இவ சமைக்கிறது ஃபுல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நான் தாங்க வாந்தி எடுத்துட்டு இருக்கேன். இவன் நேக்க பக்கத்து வீட்டுக்காரனை போய் பாரு, அவன் பொண்டாட்டி அப்படியே பூ மேல உட்கார வச்சு தாங்குறா. எவ்வளவு கண்ணும் கருத்தமா பாத்துக்கிறான் தெரியுமா? நீ எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ண? உனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி புள்ள குட்டி ஊடு வாசல் எல்லாம்? பிரம்மச்சாரியாவே இருந்து தொலைய வேண்டியதானே. பைத்தியேரி, அவன் பூக்கடையில வேலை செய்யறான், அதனால பூ மேல குறை வச்சு தாங்குவான். நான் மிளகாய் வியாபாரம் பண்றேன், வேணும் உன்னை மிளகா மேல குறை வச்சு தாங்கிட்டா கிட்னி இருந்து சட்னி வரைக்கும் எரி. பரவாயில்லையா? ஏங்க ஒரு பொண்ணு பேர் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அட சீக்கிரம் சொல்லுங்க. திரிஷா. ஒரு பொண்ணு பேரு கேட்டேன். ஏன் உன் கண்ணுக்கு நான் ஒரு பொண்ணா தெரியலையா? என்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கா? அது வந்து ஒரு பொண்ணு பேரு நீ கேட்ட உடனே என் பேரை தான் நீ சொல்லிருக்கணும். அது இல்ல திரிஷா. நான் சொல்ல வரத கேளுப்ல. என்ன? ஒரு தேவதை பேர் சொல்ல சொன்னா உன் பேர் சொல்லிருப்பேன். இந்த உலகத்துல அழகான பொண்ணு யாருன்னு கேட்டா உன் பேரை சொல்லிருப்பேன். நீ டக்குன்னு ஒரு பொண்ணு பேர் சொல்ல சொன்னியா, நான் உடனே அவங்க பேர் சொல்லிட்டேன். உன்னெல்லாம் நான் அந்த ரேஞ்சில் வச்சிருக்கோம்ல. அப்படியாங்க? சி, எனக்கு வெக்கமா வருது. சி போங்க. கிருஷ்ணா மேடம், சாரி மேடம், இப்படிலாம் போய் சொன்னாதான் எனக்கு வீட்டில் 3 வேளை சோறு கிடைக்கும். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. டேய், நீ என்ன வீட்டை விட்டு ஓடி வந்துடுன்னு சொல்றியே, நீ என்ன நல்லா வச்சு பாத்துப்பியா? இப்போ எதுக்குப்பா நீ இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுற? நான் எங்க போனாலும் உன்னை கூட்டு போறேன். நான் என்ன சாப்பிட்டாலும் உனக்கும் வாங்கி தர போறேன். ஒரு தோசை மாவு வாங்கி 2 தோசை சுடு தர முடியாது என்னால உனக்கு. ஆனா என்ன? ஆனா நான் 7 தோசை சாப்பிடுவேனே. நீ கிளம்பு, நீ உன் அம்மா வீட்டுக்கே கிளம்பு. ஓ தீனி மாடு. ஏண்டி உன் தம்பிக்காரன் வந்து என் கைய உடைச்சிருவான்றான், அதை பார்த்து நீ சிரிக்கிற. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? என்னங்க, அவன் வேணும்னா அப்படி சொன்னா, நீங்க என்ன அடிச்சீங்க, அதனால அவன் அப்படி சொன்னான். ஓகே, நான் உன்னை அடிச்ச விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? நான் தான் சொன்னேன். ஓ, நீ தான் சொன்ன, நீனே ஒத்துக்கிற. அப்ப வந்து உன்னால என்ன அடிக்க முடியலன்னு உன் தம்பியை ஏவி விட்டு என்ன அடிக்கிறியா? என்னாலையும் உன்னை அடிக்க முடியும், அடிக்க வேணாம்னு தான் பாக்குறேன். ஏண்டி அப்ப அடிக்கணும்னா அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நல்ல ரவுடித்தனமான குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டாங்க. நானே வரவன் போறவனா அடிக்கிறான். ஏண்டி இத்தனை நாளா வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேணான்னு சொன்ன, நேத்திக்கு வந்த மாப்பிள்ளைய மட்டும் உடனே ஓகே சொல்லிட்ட, என்ன கதை? ஆட அதை ஏண்டி கேக்குற? இத்தனை நாளா வந்த மாப்பிள்ள நான் எதிர்பார்த்ததை செய்யவே இல்லையே. எப்பயும் போல பொண்ணு பார்க்க வரும்போது என்ன பண்ணுவோம், காப்பி எடுத்து போய் கொடுப்போமா? அந்த மாதிரி காப்பி எடுத்து போய் கொடுத்தேன். இந்த மாப்பிள்ள என்ன பண்ணாரு, காப்பியை குடிச்சிட்டு கிளாஸை உடனே கழுவி வச்சுட்டாரு. உடனே ஓகே சொல்லிட்டேன். பாவி, சரியான ஆள் தான் நீ. ஏமா துணியெல்லாம் துவச்சு போட்டியா? அதான் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, என் துணி சேர்த்து வைப்போ. போயிட்டாங்களா? எங்க அம்மா இருக்கிற நினைப்பிலே இருக்கேன். அப்புறம் ஏமா எங்க அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு இதே போல எல்லா வேலையும் என்னையே விட்டுட்டு இருக்கலான்னு பாக்காத. ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் நான் இருக்க மாட்டேன். கோவப்பட்டா புடிங்கிருவேன். போடா. நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டாலே. ஏங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகங்க. கேளு. பிச்சை எடுத்தா பிச்சைக்காரங்கிறாங்க, ஆமா. வட்டி வாங்கினா வட்டிக்காரங்கிறாங்க, ஆமா. கடன் வாங்கினா கடன்காரங்கிறாங்க. ஆமா. அப்படின்னா வரதட்சணை வாங்கின உங்களை வரதட்சணைக்காரன் தான் சொல்லணும், ஏன் மாப்பிள்ளைங்கிறாங்க?